ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைய ஒரு சில மணித்துளிகளில் கடன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி உங்கள்கிட்ட என்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். கடன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இதை பார்த்துட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நம்ம ஓன் லைஃப், நம்ம சொந்த லைஃப்பில் இந்த வார்த்தையை தொடர்பு படுத்தி பார்க்குறத நம்மளால் தவிர்க்கவே முடியாதுங்க. கடன் இல்லாத, கடன் வாங்காத, கடன் கொடுக்காத வாழ்க்கையை நம்ம இப்போ உள்ள சூழலில் நினச்சி பார்க்கவே முடியறதில்ல. நம்ம வாழ்க்கையோட ஒன்றோடொன்று பிணைஞ்சிருக்கு இந்த கடன். ஆனால் நம்ம இந்த மனித வாழ்க்கையில் இந்த நிம்மதியை நம்மள்டேருந்து எடுக்கிற விஷயங்களில் மிக பிரதானமான விஷயமாக இருக்கிறது இந்த கடன் தாங்க. அதாவது நம்ம இப்போ கடல் கடந்து அல்லது ஊரை விட்டு வெளியூரில் இந்த பொருள் தேடி சம்பாதிக்க வர்றதுக்கான மிகப்பெரிய காரணம் பெரும்பாலானோருக்கு அப்படின்னு பார்த்தா, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, அவ்வளோ கடன் இருக்குது, தங்கச்சி கல்யாணத்துக்காக கடன் வாங்கினேன், அக்கா கல்யாணத்துக்காக கடன் வாங்கினேன், தம்பி படிப்புக்காக வாங்கினேன், வீடு வாங்கிறதுக்காக வாங்கினேன், பலவேறுபட்ட காரணங்களுக்காக கடனை வாங்கி அதை அடைக்கிறதுக்காக மிகப்பெரிய ப்ராஜெக்டாக செட் பண்ணி 5 வருஷம் 10 வருஷம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி அதுலேயே லைஃப் போயிடுது இல்லையா? வாழ்க்கையில் நம்ம பெஸ்ட் லைஃப், அதாவது ரொம்ப அமைதியான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை, ஹாப்பியான வாழ்க்கை எது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்டோம்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தாங்க முதலிடம் எப்போவுமே உண்டு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆரோக்கியம் இருக்கிறப்ப அதனோட அருமை தெரியவே தெரியாது. ஜஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் போய் நம்ம ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பிளஸ்டாக இருக்கோம், இறைவனால் அருள் புரியப்பட்டிருக்கோம், எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவோம். அங்கே போய் பார்த்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சீரியஸான நோய்வாய்ப்பட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறத பார்க்குறப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹ் புகழனைத்தும் இறைவனுக்கே நம்மளை இறைவன் இவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுருக்கான்னு சந்தோஷப்படுத்தணும். ஆரோக்கியத்துக்கு ஈடு இணையே கிடையாது. ஆரோக்கியத்துக்கு அடுத்து முக்கியமான மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எந்த விதமான லயபிலிட்டிஸ்னால் என்னங்க, ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை லயபிலிட்டிஸ். அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது கடன். ஓகேங்களா? அடுத்தவங்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறது தாங்க. அது எந்த அளவு பொருளாக வேண்டுமானாலும் இருக்கலாம், பணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கடன் பற்று, அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் நம்ம அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த துன்பம், துயரம், இன்னல், அது அவங்க கேட்டாலும் ஓகே, கேட்காக்கிட்டையும் ஓகே, நம்ம கண்டிப்பாக அந்த கடனை கொடுத்தாகணும், ஒன் வே ஆர் த அதர். இல்லாட்டி அவங்க இப்போ கடன் கொடுத்தவங்க ரொம்ப ஹராஸ் பண்ண ஆரம்பித்து, அது கடன் கொடுத்த பேங்காக இருக்கலாம், கிரெடிட் கார்டு கம்பெனியாக இருக்கலாம், கடன் கொடுத்த தூரத்து சொந்தமாக இருக்கலாம், இல்லை கடன் கொடுத்த 3 கந்து வண்டிக்கு கடன் கொடுத்த 3வது நபராக கூட இருக்கலாம். போட்டு நசுக்கிறப்ப நம்ம குடும்பத்தில் காரி உமிழ்ந்து இழிவான வார்த்தைகளால் வசைப்பாடுறப்போ, கடனை கொடுக்காத சூழ்நிலையில் நம்ம மானம், நம்மளுடைய சுயமரியாதை எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லி புரிய வேண்டிய அவசியமே இல்லைங்க. கடன் இல்லாமல் இருக்கிறது மிக சிறந்த வாழ்க்கைங்க. ஓகேங்களா? அவசரத்துக்கு, ரொம்ப அவசரத்துக்கு, ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட கடன் வாங்கி உடனே கொடுத்துட்றதுல அது வேறு விஷயம். ஓகேங்களா? அது வேறு வழி இல்லாமல் அந்த விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் கடந்து தான் வர வேணும், ரொம்ப எமர்ஜென்சிக்கு. ஆனால் பல விஷயங்களில் கடன் தேவையே இல்லாதப்போ அந்த கடனை வாங்கி அதை கொடுக்கறதுக்காக பல வருஷங்கள் வெளியூர் வெளிநாட்டுக்கு குடும்பத்தை பிரிஞ்சு போய் அதையே நினச்சி அல்லல் பட்டு அடுத்தவங்கள்ட்ட வசைபாடி சுயமரியாதை இழந்து ஏன் இந்த கடன்? ஓகே, இப்போ எதனாலன்னா, நம்ம நேர்மையாக இருந்தால், அதாவது கடன் வாங்கினவங்களுக்கு நேர்மை வேணும், கடன் கொடுத்தவங்களுக்கு மனிதாபிமானம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் கொடுத்தவங்களுக்கு மனிதாபிமானம் வேணும், கடன் வாங்கினவங்களுக்கு நேர்மை வேணும். கடன் வாங்கினவங்களுக்கு ஏன் நேர்மை வேணும்? நம்ம வாங்கின கடனை கண்டிப்பாக திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற நேர்மை வேணும். கடன் கொடுத்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சூழலால், ஆனால் நியாயமான காரணங்களால் அவங்களால கொடுக்கறதுக்கு தாமதமாகுது, டைம் எடுக்குதுன்னா அவங்கள போட்டு ரொம்ப நசுக்கக்கூடாது. அதனால் மனிதாபிமானம் வேணும். நிறைய மக்கள் நாங்கள் பார்த்துருக்கேங்க. இங்கே துபாயிலலாம் நிறைய பேர் நான் ஒரு தடவையே ஒரு ஃபஸ்ட்டு கம்பெனியில் அபுதாபியில் ஜாயின் பண்ணி ஊருக்கு போகிறப்போ, ஒரு எனக்கு தெரிந்த நபர் ஹோட்டலில் உள்ள ஒரு அங்கேருந்து தமிழ் ஹோட்டல் போய் சாப்பிடுவோம். அந்த ஹோட்டல் ஓனர் என்கிட்ட சொல்லவே இல்லைங்களே நீங்கள் ஊருக்கு போகிறத, ஏன் பா என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பேங்க்கில் ஒரு லம்பாக ஒரு பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டால் பேங்க்காரங்க உங்களை ஒன்றும் டச் பண்ணவே முடியாது, பணத்தை நீங்கள் அழகாக இது பண்ணியிருக்கலாம். ஓ மை காட், மஹாதல்லா, இறைவன் காப்பானாக. அடுத்தவருடைய பொருள் ஒரு காசு கூட நமக்கு தேவையில்லைங்க. உடனே அந்த இடத்துல இருந்துட்டு அவர்கிட்ட விலகி வந்துட்டேன். ஆக்சுவலாக வாங்கின கடனை கொடுக்கறதுல ரொம்ப நாணயம், நேர்மை வேணுங்க. நம்ம நேர்மையால் பல உறவுகளை, பல ரிலேஷன்ஷிப்பை இழக்க நேரிடலாம். ஆனால் நம்ம நிம்மதியை ஒரு காலம் இழக்க முடியவே முடியாது நேர்மையாக இருந்தால். பொய் சொல்வதனால்
பல உறவுகளை பெறுவது போன்ற ஒரு மாயை தோற்றம் உங்களுக்கு உண்டாகலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் நிம்மதி இருக்காது. எப்போவுமே நம்ம கடனை வாங்குறப்போ அதை கொடுக்க வேண்டும் என்கின்ற நாணயத்தோடு அந்த நல்ல மனத்தோடு வாங்கினா தான் இறைவன் அந்த கடனை உங்களை திருப்பி வாங்கினவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு வழிவகை செய்வான். எப்போ நீங்கள் அதை இவன்கிட்ட தானே கொடுத்தோம், இவன்கிட்ட கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு நாணயம் இல்லாத வஞ்சத்தனத்தோடு, ஓகேங்களா, அரபியில் ஒரு வார்த்தை ஒன்று முனாஃபிக் தனம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அரபி வார்த்தை. நயவஞ்சகத்தனத்தோடு கொடுக்காத நோக்கத்துடன் நீங்கள் ஒரு பொருளை வாங்கினால் இறைவன் அதே போன்றே உங்களை இழிவாக்கி விடுவான். ஓகேங்களா, அதனால் வாங்குறப்ப ரொம்ப நாணயமாக கொடுக்குற எண்ணத்தோடு வாங்கணும். அதேமாதிரி வாங்குறவங்கள்ட்டையும் ஒரு பொறுப்புகள், அக்கௌண்டபிலிட்டிஸ் இருக்குது. அது வாங்கவே வேணாங்கிறேன் நான். ஏன்னா வாங்கினா தானே இவ்வளோ பிரச்சனையாகும். முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் வாங்கவே வேணாம். எமர்ஜென்சின்னு நான் சொல்கிறது. முடியாத பட்சத்தில் வாங்கி உடனே குறிப்பிட்ட நாளில் கொடுத்துட்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, இப்போது உள்ள காலகட்டத்தில் வந்து கிரெடிட் கார்டு இது ரொம்பங்க. இப்போ இங்கே யூஏலாம் 5000 ரகம் சம்பளம் இருந்துச்சுன்னா எல்லா கிரெடிட் கார்டு கம்பெனியும் மாதிரி உங்களை முச்சிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கிரெடிட் கார்டு வாங்க, அந்த கிரெடிட் கார்டு வாங்க, இதில் கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது, இதில் அந்த ஆஃபர் இருக்குது, இதில் இந்த ஆஃபர் இருக்குது, இங்கே போனால் இவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குது. எனக்கு 1008 கால் வராங்க. எனக்கு ஏகப்பட்ட கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு கால் கூட நான் வந்து என்ன சொல்லிவிடுவேன்னா, அவங்கள்ட்ட ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லுவேன். இன் பிரின்சிபிள் ஐ ஹாவ் நோ பிளான் டு கோ ஃபார் அ கிரெடிட் கார்டு. என்னுடைய கொள்கையின்படி நான் கிரெடிட் கார்டு பக்கமே போக மாட்டேன். நான் போகாததுக்கு காரணம் கடன் வேண்டாம், அது வாழ்க்கையை தேவையில்லாத நிம்மதியின்மையை நோக்கி அழைத்து சென்றுவிடும் என்கின்ற ஒரு முக்கிய காரணத்தோடு மட்டும் இல்லாமல், நம்ம வந்து வட்டி வாங்கக்கூடாது, வட்டி எந்த விதத்திலும் வாங்கக்கூடாது ஆக்சுவலாக அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நான் அந்த கிரெடிட் கார்டு பக்கமே போகிறதில்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, கிரெடிட் கார்டை வாங்கி கிரெடிட் கார்டு செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டயத்தில் அடைச்சா உங்களுக்கு வட்டி வராது. நான் சொல்கிறேன், எந்த இடத்துல வட்டிக்கான அபாயம் இருக்கிறதோ அங்கே போய் நம்ம அந்த கிரெடிட் கார்டை வாங்கணும்னு நான் கேட்குறேன். ஒருத்தர் உங்கள் நண்பர்கள் எல்லாமே குடிக்கிற நண்பர்களாக இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த பாரில் போய் குடிக்காமல் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் அப்படியே போக 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 உங்களுக்கும் குடிக்கின்ற ஆர்வம் வந்து நீங்களும் குடிகாரராகி விடுவீர்கள். எப்போவுமே அத்தகைய நண்பர்களை விலக்கி விட வேண்டும். அத்தகைய தீய நண்பர்களிடமிருந்து, குடிக்கின்ற நண்பர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். எதுக்கு இந்த உதாரணம்னா, கிரெடிட் கார்டை வாங்கி நான் அந்த டயத்தில் கட்டிடுவேன் நீங்கள் சொன்னாலும் கூட நீங்கள் அது கட்டாமல் போய் வட்டி குட்டி போட்டு ஒரு கிரெடிட் கார்டு அடைக்கிறதுக்காக இன்னொரு கிரெடிட் கார்டை வாங்கி செயின் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கி அந்த இடியாப்ப சிக்கல் கடன் அட்டை தொல்லையில் மாட்டிக்கிட்டு வாழ்வழிந்து போன, சீரழிந்து போன பல பேர்களுடைய உதாரணம் இருக்குது. பல பேர் கிரெடிட் கார்டை வாங்கிட்டு திருப்பி இங்கே யூஏக்கு வர முடியல. அவனை வந்து போலீஸ்க்கு கேஸில் விட்டாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு. இங்கே துபாய்க்கு வர முடியாது. வந்தால் போலீஸ் பிடிச்சிருவாங்க. சுயமரியாதை போயிடுச்சு, நம்ம ரெப்யூட்டேஷன் போயிடுச்சு. எதுக்குங்க இதெல்லாம்? நம்ம கண்ணியத்தோடு வாழலாமே. கிரெடிட் கார்டு எப்போவுமேங்க சம்பாதிக்கிறதுக்கு முந்தைய அந்த பணத்தை முன்னமே அதை செலவு பண்ணி விஷயங்களை, கெட்ஜெட்ஸை வாங்கி, பொருள்களை, அதுவும் தேவையில்லாத பொருள்களை வாங்கி அதுக்கப்புறம் அந்த காசை கட்டுறது இல்லாமல் நம்ம சம்பாதிச்ச பணத்துலேருந்து உள்ள டெபிட் கார்டு இருக்குது இல்லைங்களா, அந்த அட்டையில் நம்ம சம்பாதிச்ச பணம் உள்ளார இருக்குது, அதை தேய்ங்க. கிரெடிட் கார்டு சம்பாதிக்கிறதுக்கு முந்தையே அந்த காசை தேய்க்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு கடன்களிலிருந்தும் கடன் அட்டைகளிலிருந்தும் தயவு செய்து விலகிருங்கள். இது உங்களுடைய சகோதரனாக, உங்களுடைய நலம் விரும்பியாக நான் இதுவரை என்னோட 45 வருட அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம். அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வர்றேன். நல்ல விஷயமா இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அதனால தான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.